மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சந்நிதானம் அவர்களின் அருள் ஆணையின் வண்ணம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் எந்தை மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளியிலிருந்து 3ஆம் பாடல் விண்ணப்பம். திருச்சிற்றம்பலம். பூவின பூங்குயில் நம பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம் திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்துள்ளிருந்து நமக்கெல்லாம் ஞான அனுக்கிரகம் வழங்கியவர்களும் எல்லாம் அல்ல ஸ்ரீ ஒப்பிலானாகி அம்பாள் சமேத ஸ்ரீ கோமுத்தீஸ்வர பெருமானுடைய பொன்போது திருவடி தாமரைகளின் மனமொழிமைகளாலே போற்றி எடுத்துக் கொண்டு திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் போற்றி வாழ்த்திக் கொள்கின்றேன். குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவுளப்பாங்கின் வண்ணம் நாம் இந்த மார்கழி திங்களிலே திருப்பள்ளி எழுச்சி சிந்தனை செய்து வருகின்றோம். எம்பெருமான் வாதவூரடிகள் அருளி செய்த திருவாசகத்திலே 20வது பகுதியாக விளங்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியிலே அந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது குறித்த பொருள் விளக்கமும் தமிழ் மரபு சார்ந்த விளக்கமும் சிந்தித்து நாம தொடங்கினோம். அவ்வாறு தொடங்கி முதல் 2 பாடல்களை நாம அவற்றின் பொருள் விளக்கத்தினை பயின்றுள்ளோம். பயில மேலும் மேலும் வளரக்கூடிய பொருள்தான். நழுதொரும் நூனயம் போலும் என்பது நம்முடைய சைவ பெருநூல்களுக்கு மிக நன்றாக பொருந்தும். ஆயினும் காலத்தின் அருமை கருதி நாம் ஒரு வரம்புக்குட்பட்ட கால அளவிலே 2 பாடல்களை சிந்தித்தோம். இப்போது 3வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அந்த உதய காலம் ஆகிவிட்டதை எம்பெருமானுக்கு உணர்த்துகின்றார். அதான் எம்பெருமானுக்கு உணர்த்தணுமா என்றால் அதெல்லாம் உபச்சாரம் என்று பார்த்தோம் போன வகுப்பிலே. அப்போ அந்த அருணன் இந்திரன் திசை அணுகியதை சொன்ன அடிகள் அந்த இருள் நீங்கி போய் உதயம் எங்கும் அகன்று தாமரை மலர்கள் மட்டுமல்ல அடியார்களுடைய இமைகளை காவலாக கொண்ட கண்களும் அந்த தாமரையாகிய கண்கள் மலர்ந்து அதில் இருக்கிற கருவிழியாகிய வண்டுகள், அந்த வண்டுகள் ஆரவாரம் செய்வது போல இந்த கருவிழி வண்டுகள் தரிசனம் செய்ய ஆர்வம் காட்டுகின்றன. இவற்றையெல்லாம் திருவுள்ளத்தில் கொண்டு நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று அற்புதமாக போற்றியிருந்தார்கள். அந்த 2வது பாடலில் பார்த்தோம். இப்போது 3வது பாடலில் தொடர்ந்து அந்த விடியற் காலைக்கான நிகழ்வுகள் என்னெல்லாம் நடக்கின்றன என்று அழகாக சொல்கின்றார்கள். அவற்றை பார்ப்போம். கோவின பூங்குயில், கோவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்போடு நமக்கு. தேவன செறிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே.
என்பது 3வது திருப்பாடல். கூவின பூங்குயில், கூவின கோழி, பூங்குயில் கூவின, கோழி கூவின என்று நாம் வைத்துக் கொண்டால் நமக்கு இன்னும் எளிதாக இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. பொருள் பண்ணும்போது அப்படி நம்ம முன்பின் மாற்றி வைத்துக் கொள்ளலாம். குறுகுகள் இயம்பின, அது நமக்கு பொருள் கொள்வதற்கு ஏற்ற வகையில் குறுகுகள் இயம்பின. கூவின என்பதற்கு குறுகுகள், கூவினால உள்ள கூவனாவும் குறுகுகள்ல உள்ள கூனாவும் அங்க மோனையா வந்து அருமையா அமையுது. செய்யுள் அழகை நம்ம ஒரு மாதிரிக்கு ஒரு செய்யுளையாவது பார்க்கணும். ஏன்னா அவர்கள் உரைநடையாக கொடுக்கிறது நம்ம சமயாச்சாரிய பெருமக்கள் இனிய தமிழ் செய்யுளாக தந்திருக்கின்றார்கள். இது எந்த மாதிரியான செய்யுள் வகையை சார்ந்தது என்றால் 8 சீர்களை கொண்ட ஆசிரிய விருத்தம். அடிதோறும் 4 சீர்கள் இருக்குமே, ஆனால் அந்த அடிகளுக்கு அளவடிகள் என்று பெயர். 4 சீர் கொண்ட அடி அளவடி, 5 சீர்கள் கொண்ட அடி நெடிலடி, 5 சீர்களுக்கு மேல 6 சீர் 7 சீர் 8 சீர் என்றெல்லாம் வந்து கொண்டிருக்குமே, ஆனால் அவற்றுக்கெல்லாம் ஒரே பெயர் தான், களி நெடிலடி. நெடிலடியினுடைய ஒரு மிகுதிப்பாடு களி நெடிலடி. ஆக அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாடல்கள் ஒவ்வொன்றும் என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். அதுதான் அருமையான ஒரு வாய்ப்பாட்டை வைத்திருக்கின்றார்கள். வரிசையா விளச்சீர்கள், 3 விளச்சீர்கள், 4வதாக ஒரு மாச்சீர். இதான் முதல் 4 சீர்களின் அமைப்பு. விளம் 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 மா, விளம் 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 மா, முதல் 4 சீர்கள். அடுத்த 4 சீர்களும் அதே அமைப்பு தான், சேம் பேட்டர்ன். விளம் 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 மா என்று வைத்துள்ளார். விளம் என்று சொல்லும்பொழுது அங்கு கருவிளமும் வரலாம், பூவிளமும் வரலாம். மான்னு சொல்லும்போது தேமாவும் வரலாம், புளிமாவும் வரலாம். அவ்வளவு பொதுவா அழகாக வைத்துள்ளார். அந்த முறையை நீங்கள் பொறுமையாக அதை பார்த்துக் கொள்ளலாம் புத்தகத்தை வைத்து. சரி, இப்போது பொருளுக்கு வருவோம். கூவின பூங்குயில் என்று சொல்லும்போது பூங்குயில் கூவின, கோழி கூவின, குறுகுகள் இயம்பின. பூங்குயில் அழகிய குயில், கோழி நமக்கு தெரியும். குறுகுகள் அப்படிங்கும் போது இந்த குயில் கோழி தவிர்த்து மற்ற பொதுவான பறவை இனங்களை அந்த சொல் குறிக்கின்றது. காலையிலே ஒளி செய்யக்கூடிய மற்ற பறவைகள், அவற்றை குறுகுகள் என்று சொன்னார். அது ஒவ்வொரு வகையான பறவை ஒவ்வொரு வகையான ஒளியை எழுப்பும். அதனால குறிப்பா அந்த ஒளியை சொல்லாம இயம்பின, இயம்பின என்றால் ஒளி செய்தன பொதுவான அர்த்தம். ஏன்னா அந்த குறுகுகள்ல பல வகையான பறவைகளும் அடங்கும். அதுல ஒவ்வொரு வகை பறவை ஒவ்வொரு மாதிரி ஒளி செய்யும். ஆகவே ஒளி செய்யுங்கிற பொது பொருளை இயம்பின என்று சொன்னார். பாருங்க, அடுத்து சங்குக்கும் இயம்பினங்கிறார். சங்கு ஒளி எழுப்புகிறது. ஆக இயம்புதல் என்பது அந்த இடத்துல ஒளி எழுப்புதல் என்ற பொதுவான பெயர். ஆனா கூவுதல் என்பது அது குயிலுக்கே சொல்லப்படுவது, அது மாதிரி கோழி வகைக்கும் சொல்லப்படுவது. அதனால அங்க அந்த குறிப்பான அந்த வினை சொல்லை பயன்படுத்தினார்கள். பொதுவா பல பறவைகளையும் சேர்த்து குறிக்கும் போது இயம்பின, இயம்பின சங்கம். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நாம அகிரிணை பன்மை விளக்க அநேகமா விட்டுட்டோம். கோழிகள் சொன்னாலும் கூட கூவுதுன்னு ஒருமையில சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. கூவியது என்பதற்கு பன்மை சொல் என்ன என்றால் கூவின என்பதுதான். கூவினங்கிறது பன்மை சொல். இயம்பின என்பது பன்மை சொல். இயம்பின, குறுகுகள் இயம்பின என்ற இடத்துல நமக்கு சந்தேகமே வரல. குறுகுகள் பன்மை, கல் விகுதி, பன்மை விகுதி போட்டாச்சு. குறுகுன்னா ஒருமை, பறவை ஒருமை பொருள். குறுகுகள் பறவைகள் பன்மை பொருள். அப்ப குறுகுகள் இயம்பின, இயம்பினன்னு பன்மை வினை கொடுத்ததுல நமக்கு எந்த சந்தேகமும் வரல. ஆனா பூங்குயில், கூவின பூங்குயில், பூங்குயில் என்பது ஒருமை அல்லவா? அங்கு கூவின பன்மை வருது, கூவியது ஒருமையெல்லாம் வரணும். கூவின கோழி, அதே மாதிரி கோழி கூவியது என்று ஒருமையெல்லாம் வரணும். அப்படிங்கும் போது இப்ப நாம அந்த இடத்துல எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், பூங்குயில் என்பது ஒரு தனி குயிலை குறிக்காமல் அந்த குயில் இனத்தை சார்ந்த பல பறவைகளையும் பொதுவாக குறிக்கின்றது. இப்படி குறிப்பதை சாதி ஒருமை என்பார்கள். சொல்லளவில் ஒருமையா இருக்கும், பொருள் அளவில் அது பன்மையாக இருக்கும். ஆக அந்த பறவை சாதி, இந்த குயில் சாதி என்ற அளவிலே அது அந்த குயில் ஒருமையா சொல்லப்பட்டிருக்கு. அந்த குயில் சாதியில் உள்ள பல குயில்களையும் அது குறிக்கின்றது. மனிதன் மிகவும் மாறிவிட்டான், மனிதன் எவ்வளவோ விஞ்ஞானத்தில் முன்னேறிவிட்டான்
என்றெல்லாம் சொல்லும் பொழுது அந்த மாதிரியான கருத்துக்கள் ஒரு தனி மனிதனை குறிக்காமல் மனித சமுதாயத்தை குறிப்பது போல அப்படி வருவதுதான் சாதி ஒருமை என்பார்கள். ஆக பூங்குயில் கூவின, கோழி கூவின என்ற இடத்துல பூங்குயில் கோழில சாதி ஒருமை. குறுகுகள் என்ற இடத்துல பன்மையிலே இருக்கு. குறுகுகள் இயம்பின, இயம்பின சங்கம், சங்கம் என்பதும் ஒருமைதான், சாதி ஒருமையா கொள்ளணும். அது சங்கு, சங்கு என்பது அம்மு பெற்று சங்கம்னு வருது. நாம ஒரு மன்றம், ஒரு அசோசியேஷன், அதை சங்கம்னு சொல்றோம். அந்த பொருள் இல்லை, சங்குகளை குறிக்கின்றது. சங்குகள் இயம்பின, சங்குகளை ஊதுகின்றார்கள் காலை பொழுதுல. ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்தின்னு வரும். ஓவின தாரகை ஒளி, தாரகை ஒளி ஓவின, தாரகையும் சாதி ஒருமையா போட்டு பன்மை போடப்படணும். நட்சத்திரங்கள், ஆக நட்சத்திரம், நட்சத்திரம் என்ற சமஸ்கிருத சொல் நட்சத்திரம் தமிழில் எழுதப்படும். அதுக்கு தமிழில் விண்மீன் என்று பெயர் உண்டு. சமஸ்கிருதத்தில் இன்னொரு பேர் தாரகை, உடு என்று ஒரு பெயரும் தமிழில் உண்டு. சமஸ்கிருதத்தில் இந்த மாதிரி நட்சத்திரம், தாரகை என்றெல்லாம் பெயர் உண்டு. ஓவின தாரகை ஒளி, விண்மீன்களின் ஒளி நீங்கி போய்விட்டது. என்ன சூரிய ஒளி மேலோக்குச்சுன்னா அங்க விண்மீன்களின் ஒளி அந்த சூரிய ஒளியில அடங்கிவிடும். விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள், சூரியனை விட ஆற்றல் மிகுந்த விண்மீன்கள் இருக்கின்றன. இருக்கலாம், ஆனால் அவை இருக்கும் தொலைவு மிக அதிகம் ஆகையினாலே அவற்றிலிருந்து பூமிக்கு வரக்கூடிய ஒளி சொற்பந்தான். அது சூரிய ஒளி மேலோங்கும் போது சூரிய ஒளியில அந்த விண்மீன் ஒளியில அடங்கிய வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது, வெய்யோனை ஆகாத மீன் போல என்று சொல்லி சிவஞான போத வெண்பால பார்க்கின்றோம். ஆகவே ஓவின தாரகை ஒளி, திருவம்பாவையிலையும் இந்த மாதிரி வரும். ஓவின தாரகை ஒளி, ஒளி அப்ப எந்த ஒளி மேலோங்குது? ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. விருப்போடு நமக்கு ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. அதாவது உதய ஒளி, உதய சூரியனுடைய ஒளியானது அங்கே மேலோங்குகிறது. விண்மீன்களின் ஒளி அதுக்குள்ள அடங்குது. அப்போ அந்த உதய காலத்து கதிரவன் ஒளி மேலோங்கும் போது என்னாகுது? இது எம்பெருமானை வழிபடுவதற்குரிய நேரம் அல்லவா என்று வழிபாடு செய்வதற்கு அடியார்களுடைய மனங்கள் ஒருப்படுகின்றன. ஒருப்படுகின்றது. விருப்போடு நமக்கு ஆகா மார்கழி மாசமாச்சே வழிபடணுமே அப்படின்னு ஒரு கடமையா அதை நினைக்காம விருப்பத்தோடு அடியார் மனங்கள் ஒருப்படுகின்றன. ஒருப்படுகின்றது விருப்போடு நமக்கு. தேவனர் செறிகளல் தாளினை காட்டாய், தேவாதி தேவனாகிய பெருமானே, நற்செறிகளல் செறிவான கடலணிய பெற்றோம் திருவடிகளை காட்டி அருளாய். நாங்கள் வழிபட விரும்புகின்றோம், ஆர்வத்தோடு இருக்கின்றோம். திருவடிகளை காட்டி அருளாய். தேவனர் செறிகளல் தாளினை காட்டாய், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். யாவரும் அறிவறியாய், எப்பேற்பட்டவர்களுக்கும் அறியவர். பூவேறு கோணும் புறந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாமகளும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவனிக்கே சென்றூதாய் போத்தும்பி என்று இதே ஆசிரியர் திருப்போத்தும்பியிலே பாடியிருந்தார். யாவரும் அறிவர், இத்தனை பேருக்குமே எட்டாதவன். அப்ப வேற யாரைத்தான் சொல்ல முடியும்? இவர்களுக்கு மேல பெரியவர்கள் உண்டா? இவர்களுக்கே எட்டாதவனா இருக்க. ஆனா எமக்கு எளியா, ஏன்னா அடியார் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு எளியவன். ஆகவே மற்றவருக்கு அடியாராக இருப்பான், மற்றவருக்கு அரியவனாக இருப்பவன் அடியார்களுக்கு எளியவனாக இருக்கின்றான். சாத்திரங்களும் இதே கருத்தை வழிமொழிகின்றன. சாத்திரங்களும் வழிமொழிகின்றன. திருமுறைகள் சொல்வது சாத்திரங்கள் வழிமொழிகின்றன. நல்ல சிவ ஜன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நானழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண். பேர்பட்ட தேவர்களுக்கும் எட்டாத அரண். எவ்வளவு எளியவராக சாதாரணமாக இருந்தாலும் அவர் மட்டும் அந்த அடியார் நெறி என்ற நெறிக்குள் வந்து விடுவாரே, ஆனால் அவருக்கு எளிதாக தரிசனம் செய்து சென்று விடுவான் என்று திருக்கழிச்சுப்படியாரும் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே, ரெண்டுமே அதைத்தான் சொல்கின்றன, ஒரே கருத்தை தான். ஆகவே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஆக இதுதான் மூன்றாவது